ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேணுமெண்டு இல்லாமல் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வழமை போல் இன்றைக்கும் நாங்கள் பாடத்திலங்களில் சிறப்பு வாய்ந்த திருக்கோணச்சிரத்தை பார்க்க போகிறோம். எங்களோட பாட புத்தகங்களில் ஈச்சிரங்களில் சிறப்பான ஒரு திருக்கோணச்சிரத்தை நாங்கள் படிச்சிருப்போம். இலங்கையில் வர்ற மக்கள் எல்லோரும் இங்கே கட்டாயம் பார்த்துருப்பீங்க. இது திருவோணமலையில் இருக்குது. இந்த ஈச்சரம் சிறப்பு வாய்ந்தது. இந்த ராவணனால் கட்டப்பட்ட ஒரு ஈஸ்வரமாக தான் இது கருதப்படுது. இது அந்த ரெண்டு அந்த என்ன சொல்கிறேன்டா, இது ராவணன் கற்பாறை மாதிரி இருக்குது. ரெண்டு கற்பாறையை பிளந்திருக்குது ராவணன். இதான் முகப்பு தோற்றம். இது பெரிய சிவருமான் ஒரு தவநிலையில் இருக்கிறார். மிக அமைதியான ஒரு சிவன் எப்பவும் என்ன சாந்த சொரூபமாக ஒரு தியான நிலையில் இருப்பார். எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு தியானம்தான் மிக சிறந்ததுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்து சமய மக்களின் முதற்கடவுள் சிவருமான் தன் நிலையில் காணப்படுறார். இந்த சிறப்பம்சம் என்னென்னா, இந்த கோயில் 3 பக்கம் கடலால் சூழப்பட்டிருக்குது. ஒரு கற்பாறைகளுக்கு இடையேக்க ஒரு அரணை இருக்கிற ஒரு கற்பாறைகளுக்கால தான் இந்த கோயிலுக்கு போகக்கூடியதாக இருக்குது. இது இந்த உட்பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பக்கமெல்லாம் ஒரு மலை மேலே தான் இந்த ஈஸ்வரம் காணப்படுது. கோணேஸ்வரம் உள்ளுக்க படம் பிடிக்க தடியண்டபடியாக வெளிப்பக்கத்தையே கூட காட்டி கொண்டிருக்கிறேன். பாருங்க, ஆக்களெல்லாம் பார்க்கணும். கடல் நல்ல நீல நிறமாக மிக அழகாக இருக்குது. இந்த பாருங்க, மேலே இருந்த கோயிலேருந்து இந்த கீழே கடலை பார்க்க இவ்வளோ போகிற தோணி இவ்வளோ சின்னனா தெரியுதுன்னு பாருங்க. அப்போ இவ்வளவு மேலே இந்த ஈஸ்வரம் காணப்படுது. இதெல்லாம் ஒவ்வொரு சில சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இது அந்த முன்னுக்குள்ள பிரதேசத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதில் ஒரு இடத்துல ராவணன் சிலையும் இருக்குது. அதில் எழுதி இருக்குது ராவணன் ஒரு சிவபக்தனண்டு. அதில் எல்லாருமே ஏதோ அந்த காசுகள் எறினம் போல் இருக்குது. அதுக்காக அதில் அந்த காசுகளையும் எறிய வேண்டாமண்டி இருக்குது. இதான் அந்த சிவபக்தனான ராவணன் எங்கட இலங்கையை ஆட்சி செய்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சீதையை கொண்டு வந்தது, இங்கே இவ்வளவு இதுகள் நடந்தது. ராவணன் ஒரு சிவபக்தன். நான் சொன்னது பாருங்க, இதில் பணமுறைய வர்றதை தவித்து கொள்ளுங்களேண்டி இருக்குது. இந்த ஒரு படி அமைப்பில் இருக்குது இந்த கோயிலில். கட்டாயம் ஒவ்வொரு தரம் போகணும். இதை போகாத பக்தர்கள் கட்டாயம் இந்த கோயிலில் தரிசனம் செய்ய வேணும். சிறப்பான ஒரு மூர்த்தி தலம், தீர்த்தம், விரிச்சமண்டு எல்லா சிறப்பம்சமும் காணப்படுது. ஒரு சின்ன கோயில் என்றாலும் நல்ல ஒரு இந்த மனதுக்கு ஒரு ரம்மியமான ஒரு மனநிலை இந்த கோயிலில் இருக்குது. சிற்பங்களும் மிக அழகாக செதுக்கப்பட்ட மாதிரி இருக்குது. இது இந்த கோயிலில் பின்பக்கம். இது ஒவ்வொரு பெண்களும் தாங்கள் தாய்மை அடைய வேணும், பிள்ளைகள் பெற வேணுமென்றதுக்காக தொட்டில்கள் காணிக்கையாக செலுத்தப்பட்டிருக்குது. இங்கேருந்தும் பாருங்க எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்றதை பார்ப்பீங்க. இந்த பாருங்க, தோணி எவ்வளோ சின்ன இருக்கு. அப்போ இந்த கோயில் ஆக மேலே இருக்குது. இது அந்த தேரும் காணப்படுது. ரம்மியமான அழகாக இருக்குது. இது
திருப்ப முன்பக்கத்தை பார்க்குறோம். அங்கே மானுகள் எல்லாம் இருந்தது. இந்த இலங்கையின் வரைபடத்தில் திருவோணமலை எப்படி அந்த ஒரு வித்தியாசமான ஷேப்பாக இருக்கோ அந்த நிலப்பரப்பு இதில் காணக்கூடியதாக இருக்குது. இன்னொன்றில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.